ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி சேதுகிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அவங்க வீட்ல சொல்லிட்டு இருக்காங்க. என் குழந்தைய பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இனிமே அது நடக்கவே நடக்காது. என் குழந்தைய என்கிட்ட இருந்து யாராவது பிரிக்க நினைச்சாங்க அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க சேது வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தைய பார்க்க முடியலையே, 2 குழந்தையுமே நம்ம கிட்ட இல்லையே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு பேசுறாங்க. ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஒரு கோவமா ஒரு மாதிரி பேசவுமே ஐஸ்வர்யாவும் எதுவும் பேசாம போய் படுத்துறாங்க. அப்புறமா அடுத்த நாள் கட்சி வேலையெல்லாம் பாக்குறாரு. அப்புறமா ராஜாங்கம் கிட்ட சொல்றாரு, குழந்தைங்க இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைய வேணா இங்க கொண்டு வர சொல்லுமா அப்படின்னு ராஜாங்கம் கேட்கிறாரு. இல்லப்பா வேண்டாம், குழந்தைக்கு எதுக்கு அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. சொல்லும்போது சேது சொல்றாரு, அழகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு. அவங்க வந்துட்டு மோகனா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு வீடியோ கால் பண்ணி அழகரை காமிக்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு மீனாட்சியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மலர் வந்துட்டு இருங்க நான் வீடியோ கால் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி தமிழ்ச்செல்விட்ட பேசிட்டு குழந்தைய காட்டுறாங்க. அப்ப சேதுவும் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வந்தோடனே அழகர் வந்துட்டு ராஜாங்கம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. தூக்கி கையில் வச்சிருக்காரு. அப்போ ஈஸ்வரி வந்து திட்டுறாரு, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா, இப்படி போய் குழந்தைய போய் தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல நம்ம கௌரவம் என்ன ஆகுறது அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லும்போது, இதுல என்ன கௌரவம் வந்துருச்சு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத ஈஸ்வரி, இனிமேலாவது ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிடுறாரு ராஜாங்கம். அதுக்கப்புறமா ஈஸ்வரி ஐஸ்வர்யா எல்லாம் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து, ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க, குழந்தைய ஏன் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீ என்ன இப்படி சொல்ற, நீ சேது கூட நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இதெல்லாம் பண்றேன். இப்படி எல்லாம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சேது வாயாலே சொல்ல வச்சு, என் மூலமா உங்களுக்கு குழந்தை இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நீ அவன் கூட சேர்ந்து வாழணும் தான் ஐஸ்வர்யா நான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. என்ன பேசுறீங்க ஆண்டி, அவரோட குழந்தைகளை வேணான்னு சொல்லிட்டு அவர் கூட வாழ்ற வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், அவரோட குழந்தைகளோடயே இருக்கட்டும், அதனால எனக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றதை கேட்டு ஈஸ்வரி ஷாக் ஆயிட்டாங்க. இவ என்ன இப்படி பேசுறா, இவ வாழ்க்கைக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கடைசியில பார்த்தா இவ வந்து சேது குழந்தையோட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.